இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன் எண்டு நாட்டு வந்து எப்படி போடுறது என்னன்னு. நம்ம நார்மலா வந்து அது பிகினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா போட்டோம் கட் பண்ணி. இப்போ ப்ரொஃபஷனலா எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, அதே மாதிரி தான் சேம் மெத்தடு. நம்ம நார்மலா பூ கட்டுறப்ப எப்படி த்ரெட்டு போடுவோமோ அதே மாதிரி நாட்டு அந்த த்ரெட்ல சரி த்ரெட்ல நாட் போட்டுக்கோங்க. அதே ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி தான் ஆல்ரெடி நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணி இதை லிஃப்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே போயிடணும். ஸோ எப்படி என் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எப்பயும் போல கையை கீழே வச்சுட்டு இந்த ஊசி இருக்குல்ல, நம்ம நார்மலாக எப்பயும் ஃபர்ஸ்ட்லேயே பிக் பண்ணி லாக் பண்ணிக்குவோம் அந்த நாட்டை. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியாச்சு. இப்போ 2 3 செயின் போட்டுட்டு இப்போ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப்பு பெருசாக எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப் எடுக்கணும். அதாவது இந்த ஊசியை வெளியில எடுக்காம இங்கே குத்தாம, ஏன்னா அப்படி வெளியில குத்துனீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே பிரிஞ்சிடும். ஸோ இந்த லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப் எடுக்கணும். ஓகேவா? தெரியுதா? இந்த லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப் எடுக்கிறப்ப நான் மேலே இழுக்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த லூப்பு சின்னதாயிட்டு இருக்கு, இது பெருசாகுது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா அப்படியே தெரியுதா, இந்த நூலை இப்படி மாட்டி ஜஸ்ட் இல்லைன்னா இந்த லூப்புக்குள்ளேயே விட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை இழுக்கணும். அப்ப அந்த லாக் பண்ணி வச்சுட்டு நான் கீழே இழுக்கிறேன். தெரியுதா? கீழே இழுக்கிறது இப்படி இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகும். நான் இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு லூப்பு நாட் மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்துக்கணும். ஓகே, தெரியுதா? இப்ப அதுக்குள்ள இன்னொரு லூப்பு. இப்ப இந்த லூப்புக்குள்ளேயே விட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூப்பை இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி டைட்டா பிடிச்சிட்டு கீழே இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த மாதிரி 2 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ இதோட ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி அது கொஞ்சம் தரித்தினால உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ நல்லா கிளியரா பெருசா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வரலை அப்படின்னா நிற்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கையால நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த லூப்பை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் செகண்ட் லூப்பை எடுங்க. தெரியுதா? இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை மறுபடியும் இந்த கொக்கியால இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கீழே உள்ள த்ரெட்டை மட்டும் இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகும். மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி லூப் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே இன்னொரு லூப்பு எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லூப் சின்னதாகும், செகண்ட் லூப் பெருசா இருக்கும். மறுபடியும் அந்த செகண்ட் லூப்புக்குள்ளேயே விட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை இப்படி இந்த டைரக்ஷனாலும் சரி இல்லை இந்த டைரக்ஷனாலும் சரி, பட் அந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து லாக் ஆகும். இந்த மாதிரி அதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 அந்த மாதிரி 2 3 தடவை நீங்க போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எண்டு நாட்டு வரும். இப்படி லாக் பண்ணிட்டு இன்னொருக்கு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. போட்ட உடனே யாருக்குமே வராது. ஸோ வர மாட்டேங்குதுன்னு சொல்லி மூட் அவுட் ஆகிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த செகண்ட் லூப் வழியாக விட்டு ஃபர்ஸ்ட் லூப்பை இழுக்கணும். அதாவது செகண்ட் லூப் வழியாக விட்டு ஃபர்ஸ்ட் லூப்பை இப்படி மேலே இழுத்து கீழே அந்த செகண்ட் லூப்பை நம்ம இந்த மாதிரி கையால் இழுத்தோம் அப்படின்னா இப்படி லாக் ஆகிடும். இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை தடவை டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு லூப் எடுத்துட்டோம். மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு மறுபடியும் போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும் ஸ்லோ மோஷனில். ஸோ இதை ஃபர்ஸ்ட் லூப்பை மறுபடியும் என்ன செய்கிறேன், செகண்ட் லூப் வழியாக விட்டு ஃபர்ஸ்ட் லூப்பை லிஃப்ட் பண்ணி பண்ணுறப்ப லாக் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு வரும். இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்கில் போடுறப்ப எப்படி இருக்கும், ப்ரொஃபஷனலாக நம்ம இன்னும் போடுறப்ப குட்டியாக தான் லூப் எடுக்கணும். நம்ம போட்டு பழகிறதுக்காக நம்ம பெரிய பெரிய லூப்பாக இருக்கணும். நம்ம அடுத்தெல்லாம் போடுறப்ப அப்படி குட்டியாக எடுத்து அதே மாதிரி லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா
அந்த நாட் நமக்கு வெளியில தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் போடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி தான் வருது அப்படின்னாலும் ஒன்றும் அடியில் கூடி ஊசியை விட்டு இப்படிதான் நான் அடியில் ஊசியை கொண்டு போயிட்டு இந்த லூப் வழியாக விட்டு அந்த குக்கி வழியாக இப்படி பண்ணி கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த நூல் கீழே போயிடும். ஸோ மேலே நமக்கு தூக்கிட்டு இருக்காது. அடியில் கூட இப்படி விட்டு அந்த இது லூப்பை அப்படி இழுத்து விட்டோம்னா போயிடும். நான் இன்னொரு தடவை நாட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஒரு லூப் எடுத்து அந்த லூப்புக்குள்ளேயே இன்னொரு லூப், செகண்ட் லூப், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் லூப், இது வந்து செகண்ட் லூப். அதை அதுக்குள்ளேயே விட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப் லிஃப்ட் பண்ணுறப்ப இப்படி கீழே இழுத்தோம் அப்படின்னா செகண்ட் லூப் த்ரெட்டை கீழே இழுத்தோம்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். இப்படி தான் எண்ணாட் போடணும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த ஷேப்ஸில் செயின் ஸ்டிச் போடுறது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.